பவித்ராவிற்கு சந்தோஷ் நாராயணன் பண உதவி செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரம் சரிகமபா நிகழ்ச்சியில் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வந்திருந்தவர் அங்கே இருக்க எல்லாரையுமே ரொம்ப சூப்பராக பாராட்டியிருந்தார். அண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரியாளாக வருவீங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாரு. இதில் பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்ககிட்ட நேச்சுரலாகவே திறமை இருக்குது, உங்களோட வாய்ஸில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பெரிய ஆளா வருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அட்வைஸை மட்டும் கொடுக்க கிடையாது, அள்ளியும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷ் நாராயண் அவர்கள் பவித்ராவை கூப்பிட்டுருக்காரு. இந்த ஷோவை நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இதே மாதிரியான சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ பேர் நிறைய உதவிகள் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக நானும் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் பொண்ணோட படிப்பு செலவு கல்வி செலவுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்திருக்காரு. மேலும் கல்விக்காக காசு அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் வந்து பாருங்க, அண்ட் உங்களுக்குமே இசை சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவரோட கார்டை வந்து கொடுத்துருக்காரு. சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதே நேரம் நல்லா பாடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் எத்தனையோ கலைஞர்களை உருவாக்கி விட்டுருக்காரு. ஒருவேளை பவித்ராவிற்கு அவர் பாட சான்ஸ் கொடுத்து பவித்ராவோட ஒரு பாடல் சூப்பர் ஹிட் ஆகிட்டாலுமே போதும், மிகப்பெரிய அளவில் ரொம்ப சூப்பர் சிங்கராக அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பவித்ராவிற்கு இப்போதைக்கு எப்படி அவர் காசை மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரோ, அண்ட் இந்த இதோட விட்டுறாம அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சிங்கரை உருவாக்கி விட்டுறதுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசையாகவுமே மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் பவித்ரா டிக்கெட் டு ஃபினாலேக்குள்ள நுழைவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு, அதற்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல ஹாலிவுட் நடிகரான சாக்கி சான் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா சொல்றீங்க, மனுஷன் நல்லா தானே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஆச்சரியத்தோட போய் பார்த்துருந்தோம். ஆனால் அங்கே அது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா தர்மேந்திரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்டார் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கூட சோசியல் மீடியாவில் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ சாக்கி சான் அவர்களுக்குமே நடந்திருக்கு. அதாவது சாக்கி சான் அவர்களுக்கு உடல்நலம் முடியாமல் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருக்கு லேசான காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கு. ஆனால் சோசியல் மீடியா ஃபுல்லாவுமே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சிகரமான செய்திகளை தொடர்ந்து அவதூறு பரப்பி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு செய்தி அப்படின்னும், சாக்கி சான் அவர்கள் ரொம்பவே நலமோடு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அவரோட அஃபீஷியல் தரப்பிலிருந்து இப்போ வெளியாகி வந்துட்டு இருக்கு. சாக்கி சான் அவர் சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஹீரோ, கண்டிப்பாக அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நாமளும் கடவுள் பக்கத்தில் இருந்து வேண்டிக்கலாம்.